அண்மைச் செய்தி நாமக்கல் மாவட்டம் எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, அந்த 400 பேருக்கும் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா? கல்லூரி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் நெடுஞ்சாலை பகுதியில் எக்ஸல் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த கல்லூரியில் செயல்படும் மாணவர் விடுதிக்கு அருகில் ஒரு மண்டபம் போல் அமைத்து அங்கிருந்து மாணவர்களுக்கு அந்த உணவுகளை தயாரித்து மாணவர்களுக்கு விநியோகம் செய்து வந்தனர். அப்போது அந்த உணவை சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக வாந்தி மயக்கம் போன்ற ஏற்பட்டது. இதையடுத்து சில மாணவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு புகார் அளித்த நிலையில் நேரடியாக கல்லூரிக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வுகளை மேற்கொண்டனர். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல் என்பது இந்த கல்லூரியில கிடைத்திருக்கிறது. குறிப்பா ஒரு கல்லூரியில சமைக்க முடியாத அளவிற்கு அந்த கேண்டீன் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே சமயத்தில் உணவு தயாரிப்பதனுடைய அறையில் காலாவதியான ரொட்டி பாக்கெட்டுகள், மசாலா போன்றவைகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அந்த மேல் இருக்கும் நீர்நிலை தொட்டி கிட்டத்தட்ட சுத்தம் செய்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததாக விசாரணையில தெரிய வந்திருந்தது. இதனால சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கம் போன்ற உடல் பாதிப்புகளுக்கு உள்ளாகி